தமிழக அரசனுடைய நிதிநிலை அறிக்கை 2022 முதல் அறிக்கை வெள்ளை அறிக்கையா டிஎம்கே ஆட்சிக்கு வந்தப்ப அவங்க வெளியிட்டிருக்காங்க. அதனுடைய புள்ளி விவரங்களை நம்ம பார்த்துடலாம். கிட்டத்தட்ட 5,70,186,000 கோடி 2022 வரைக்கும் கடன்ல இருக்கு அப்படின்ட்டு ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. சுமார் ஒரு குடும்பத்துக்கு கடன் சும்மா 2,63,976,000 ரூபாய் அப்படின்ட்டு அவங்க சதவீதத்தை சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இபியை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 36,000 கோடி கிட்டத்தட்ட நஷ்டத்தில் இயங்குது அப்படின்ட்டு ஒரு அறிக்கையும் கொடுத்துருக்காங்க. இன்னும் சொல்ல போனோம்னா 1,34,119 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட இபியில் நம்மளுக்கு நஷ்டத்தை இயக்கி வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. போக்குவரத்து துறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு 59 ரூபா 15 காசு நஷ்டத்தில் இயக்குறோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலம் ஏடிஎம்கே ஆட்சியில் 8.48% இருந்த நிதி நிலை கிட்டத்தட்ட கொரோனா லாக்டவுன்ல 5.46% இருந்திருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனோம்னா ஆண்டுக்கு 40,000 கோடி வட்டி மட்டும் அரசாங்கம் கட்டிட்டு வராங்க அந்த கடன்ல அப்படின்ட்டு சொல்லி வராங்க. இந்த நிதிநிலை அறிக்கை எல்லாமே டிஎம்கே முதல்ல ஆட்சிக்கு கிட்டத்தட்ட 2024 அவங்க ஆட்சி மாற்றத்துல வரும்போது இந்த வெள்ளை அறிக்கையை விட்டுருக்காங்க. இப்ப சமீபத்துல முதலமைச்சர் விஜய் அவர்கள் சட்டசபையில குறிப்பிடும் போது நிதிநிலை அறிக்கையை நான் வெள்ளை அறிக்கையை கண்டிப்பா வெளியிட்டதுக்கு பின்னாடிதான் என்னுடைய பணிகளை தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே நேரத்துல அதுக்கான ஆய்வுகளையும் இன்று நடத்தியிருக்காரு. இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற நம்ம பாக்குறதுக்கு ஆர்வமா இருக்கோம். மக்களே, நீங்களும் பாக்குறதுக்கு ஆர்வமா தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க, லைக்